ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள புனித அலங்கார மாதா அன்னை ஆலயத்தில் திருத்தேர் பவனி சிறப்பாக நடைபெற்றது. ஆலயத்தில் நவநாள் திருப்பலி கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் தினமும் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக சிவகங்கை மறை மாவட்ட முன்னாள் ஆயர் சூசை மாணிக்கம், பரமக்குடி பங்குத்தந்தை இருதயராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. திருத்தேர் பவனி தொடர்ந்து நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேர் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயம் வந்தடைந்தது. இதில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள அடைக்கல மாதா தேவாலயத்தின் தேர்பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது. தேவாலயத்தின் 3ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நவநாள் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வந்த நிலையில் தேனி மாவட்ட அருட்தந்தை முத்து தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அடைக்கல மாதா தேர் பவனி நடைபெற்றது. இந்த தேர் பவனி மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலை வழியாக நகர் பகுதிக்குள் சென்று மீண்டும் தேவாலயத்தை வந்தடைந்தது. தேர் பவனியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் செல்வி தினமும் பிற்பகல் 2 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.